அதுதான் ஒரே இவ்வளவு சத்தத்துல நான் என்ன பதில் சொல்றேன்? உங்களுக்கு தெரியும் அவர் கேள்வி. அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் கேள்வியில் இருந்த உண்மை உங்களுக்கு தெரியும். அவர் கேள்வியில் இருந்த அவரு ஐயன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் அவர் பேசின அந்த இது உங்களுக்கு புரியுது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த சரக்கு மற்றும் சேவை வரியால எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை, இந்த காலனி, இந்த இடைவாறு, இந்த கடிகாரம் எல்லாத்துக்கும் வரி. அப்ப ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனா கூட அவன் வரிதான் கட்ட முடியுமே. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சாந்துக்கு வரி அப்படின்னா அவன் வாழவே முடியாதுன்னு சூழ்நிலை தள்ளிட்டாரு. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. இப்ப அவர் அந்த கேள்வி நியாயம்னு நாடெங்கிலும் பரவிடுச்சு. அத அதிகாரம் அத பணிய வைக்குது. அவர் எவ்வளவுதான் வருத்தம் தெரிவிச்சாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை, சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியும். அது பிரச்சனையா? வேற ஏதாவது கேள்வி மதுவை ஒழிக்கட்டும், வரட்டும். தம்பி, நீங்க மதவாதத்தை எதுக்குறோம். அது மதவாதம், இது மதுவாதம். ரெண்டுமே அழிவு தானே. என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தம் போட்டு அடிச்சு கொள்வாங்க, இவன் சத்தம் இல்லாம குடிச்சு கொள்வான், இவ்வளவுதான் குடிக்க வச்சு கொள்வான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மதுவை ஒழிக்கட்டும், அப்புறம் பேசுவோம். இவ்வளவு காலம் ஒழிக்காத மதுவை இப்ப ஒழிக்கட்டும், பேசுவோம். 16 ஒழிப்போம்னாங்க, 21 அதை பத்தி பேசவே இல்லை. எங்கேயாவது மது கடைகளில், டாஸ்மார்க் கடைகள்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை அதாவது தற்காலிக பணி நீக்கம் செஞ்சத உலகத்துல எங்கேயா பார்த்திருக்கீங்களா தம்பி? எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இது ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? எப்படி அவங்க விற்பனையை கூட்ட முடியும்? ஒரு இடத்துல அறைக்குள்ள உட்கார்ந்து விற்கிறவங்க குடிக்க வர எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும்? குடிகாரர் எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அரசு வருத்தப்படுது. ரெண்டாவது, அந்த விற்பனையாளரை தூக்கி தற்காலிக பணி நீக்கம் செய்யுது. இந்த அரசு ஒழிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அண்ணன் சொல்றதை நான் வரவேற்கிறேன். ஒழிச்சுட்டா நம்ம திமுக வென்று போட்டோம், என்ன இருக்க பிரச்சனை? எனக்கு கொடுக்கல. நான் எங்க அண்ணனை சொல்றது, நீங்க இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும். மதுவுக்கு எதிரானா எங்க ஐயாவை கூப்பிடணும், பாமகவை அழைக்கணும். பாமகனா எங்க ஐயா வர்றாங்க, எங்க ஐயா சின்ன அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல. சகோதரர் பாலு கூட வரலாம், ஒரு பிரதிநிதி வரலாம்ல. அவர் மதுவுக்கு எதிராக நிக்கிறது யாரு இந்த மண்ணில் நீண்ட காலமா? எனக்கு எங்க அண்ணன் அழைக்கணும், இல்லை அழைக்காம கூட நான் போவேன். நான் அங்கே இருந்தவன் தானே, அதுல எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா என்னை அழைக்கல. இப்ப நான் இல்லைன்னு சொல்றேன்னு நீங்க அண்ணனை சொல்றீங்கல்ல. 10 லட்சம் கோடி முதலீடு வந்ததாகவும் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்றாரு. இந்த கருத்தை ஐயா முதல்வரும் ஆமா நாங்க செஞ்சிருக்கோன்றாரு. இது நீங்க இது ஏற்கிறீங்களா? இந்த 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா? நீங்க சொல்றீங்கன்னு என்னைய சொல்றீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஆமா வந்திருக்குன்னு ஏதாவது சான்று இருக்கா? ஆர்டிஐல கேட்டிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு தகவல் அறிவு உரிமையில கேட்டிருக்கேன், எனக்கு இதுவரை வரல. நீங்க நம்புறீங்களா? 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த 3 ஆண்டுகள்ல தம்பி? நரிக்குறவர் வேற, நரிக்குறவர் கிடையாது. அவங்க குருவிக்காரர்கள், அவங்க அக்கி பீக்கி, அவங்க மகாராஷ்டிரால வந்தவர்கள். குறவருங்கிற ஆதி தமிழ் குடி. அவன் இடமே கிடையாது, அவங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லைன்றீங்க. ஆனா இவங்க முதலீடு பண்ற தொழிலாளர்களுக்கு இடம் தனியா ஒதுக்குறாங்க, மக்கள் கிட்ட புடிங்க அந்த இடத்தை கொடுக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்கல, கொடுமையா பாக்குறேன். என் நிலத்தை, நாட்டை அடமானம் வைக்கிறதா பாக்குறேன், விக்கிறதா பாக்குறேன். அதனாலதான் நான் எதிர்க்கிறேன். விஜய் மாநாடு